வைகை நதி தென்மதுரை வைகை நதி. சித்தி சித்தி என்னடா கூப்பிட கூப்பிட சத்தத்தையே காணும். மயங்கி எதுவும் விழுந்து கிடக்காங்களான்னு பாருங்கடா. சுமதி நீ போய் சித்திக்கு ரூம் கொடுத்துருக்கோம்ல, அங்க போய் பாரு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லு, நாங்க வரோம். பூ வைக்க போன எல்லாருக்கும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பட்டு சேலை கொடுத்து விட்டுருக்காங்க. பாத்தீங்களா மைனி, நம்ம ஒரு சேலை எடுக்கிறதுக்கு அவ்வளவு கணக்கு பார்த்தோம். இந்த சேலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எது சேலையா? என்ன சேலை? என்ன லூசு வளர்ற? சேலையா? எனக்கு கொடுக்கல. என்ன சேலை? பட்டு சேலையா? எங்க காட்டுங்க பாப்போம். அது இப்ப சித்தி எப்படி வெளியே வந்தாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரும் எங்களை வீட்டுக்குள்ள வச்சு கதவு போட்டுட்டு விட்டுட்டு போனதும் இல்லாம என்ன பொய்யா சொல்லி ஏமாத்த பாக்குற? விட்டுட்டு போனான்னு எப்ப தெரிஞ்சது சித்தி? நாங்க ரெடி ஆகிட்டு இருந்தோம், கவனிக்கல. சரி ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா கதவு போட்டு கிடக்கு, கும்மரிட்டா கிடக்கு. அப்படி தெரிஞ்ச உடனே ஒரு போனை போட்டு இருந்திருக்கலாம்ல சித்தி. அண்ணனுங்கள்ல யாராவது ஒருத்தன் வந்து கூட்டிட்டு போயிருப்பானுங்கல்ல. என்னத்தே சொல்லி இருந்தா நாங்க வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்போம்ல தே. போன் பண்ணாலும் நீங்க எடுக்கல. அதானே சித்தி, பயந்துட்டேன் சித்தி. ஆமாமா, பயப்படுற மகராசனுங்க வந்து கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு தான் போன் போட்டோம்ல சித்தி. நீங்க போன் அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா நானாவது வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அந்த அழகாச்சு. நானும் என் பிள்ளையும் நேரத்துல இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்த்து தாம்பாள தட்டெல்லாம் எடுத்து வச்சு கடைசியில நாங்க ரெடி ஆயிட்டு வரோம்ட்டு உள்ள போய் கதவை சாத்தின உடனே நீங்க எங்களை உள்ள வச்சு வெளியே கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. சித்தி அதுக்கு தான் சித்தி நான் ஓயாம உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆமா, எல்லாரும் அங்க முன்னாடி போய் இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னைய வந்து கூட்டிட்டு போய் அங்க நாங்க எங்க சித்தி உள்ள வச்சு கதவு போட்டுட்டு வந்துட்டோம்னு அறிமுகப்படுத்தினீங்கன்னா நல்லாவா இருக்கும்? எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அப்படின்னா இனிமேல் பொண்ணு வீட்டுக்காரங்க முகத்துல நீங்க முழிக்கவே போறது இல்லையா சித்தி? நீதே கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருறேன். இல்லடா நடுவனே, கல்யாண வீடு நாளைக்கு அவங்க இங்க வருவாங்க, நம்ம அங்க போவோம். அப்ப எப்படியும் சித்தி அவங்கள பார்த்து தானே ஆகணும். அப்ப மட்டும் தெரியாதா உள்ள வச்சு பூட்டிட்டோன்னு? இவ ஒருத்தி இருக்காளே. சித்தி கிளம்புற டைம்ல அந்த பொண்ணு ரங்கம் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டான். அதுவும் இல்லாம மைனி வேற பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல. அந்த பதட்டத்துல ஐயே நம்ம தலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏத்தே வேன்ல வரும்போது நீங்க பின்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தே. மைனி வேன்ல நீங்களே பின்னாடி தானே மைனி உட்காந்துருந்தீங்க? ஆமா தானே மைனி, அண்ணனும் நீங்களும் பின்னாடி தானே உட்காந்துருந்தீங்க. விசேஷத்துக்கு வந்தவங்க எல்லாம் முன்னாடி உட்காரட்டும், வீட்டாளுங்க எல்லாம் பின்னாடி உட்காரலான்னு ஆச்சி சொன்னதும் நீங்களும் அண்ணனும் பின்னாடி தானே போய் உட்காந்தீங்க. அதைத்தான் சொல்றேன். அவ கடகாத்தே உங்களை கவனிக்காம விட்டுட்டு போனது தப்பு தாத்தே, மன்னிச்சிருங்க எங்களை. நானும் என் பிள்ளையும் எவ்வளவு ஆசாசியா ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருந்தோம். இப்படி எல்லாருமே சேர்ந்து எங்களை வீட்டுக்குள்ள வச்சு கதவை போட்டுட்டு போயிட்டீங்களே. ஏன்டா பசங்க தான் போன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அட்டன் பண்ணி பேசியிருக்க வேண்டியதானே? இல்ல நீயாவது ஒரு போன் பண்ணி இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கடான்னு அப்பதே திட்டி இருக்கலாம்ல. அப்படின்னா வந்து கூட்டிட்டாவது போயிருந்திருப்பாங்க. பாரு இப்ப அவசர அவசரமா கிளம்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு உன்னையாலதான். இல்லாட்டி நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வரதா இருந்தது. ஓஹோ, நீங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு போனதும் இல்லாம இப்போ உங்க விசேஷத்தை நான் தான் கெடுத்தனும். அப்படியெல்லாம் இல்லத்தா, விசேஷத்தெல்லாம் நீ ஒன்றும் கெடுக்கல. விசேஷமெல்லாம் நல்லபடியாக தான் நடந்து முடிஞ்சது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பொண்ணு பிள்ளைகிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீ உள்ளே இருக்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சு. நீ அங்கே வந்து இருந்திருந்தேன்னு வை, இன்னும் நல்லா நடந்திருக்கும் விசேஷம். அதான் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. சரிதா, வேணும்னு நடக்கல. ஒரு கவனக்குறைவு பாரு, கிளம்புற நேரத்தில் பிரச்சனை. அந்த பதட்டத்திலேயே அந்த டென்ஷன்லேயே நாங்கள் போயிட்டதுனால உன்னை கவனிக்கல. இப்போ நீ இங்கனக்குள்ளே இருந்திருந்தேன்னு வை, உன்னையும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போயிருந்திருப்போம். நீ அங்கே உள்ளே இருந்தியா? நீ இருந்ததே எங்களுக்கு ஞாபகம் இல்லத்தா, மறந்துட்டோம். அப்ப மறக்கிற அளவுக்கு நான் இருந்திருக்கேன். அவ்வளவு முக்கியமான ஆளு நான் கிடையாது, அப்படித்தானே? வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் என்னை அங்கிருந்து வர வச்சிருக்கீங்க. அப்படி இல்ல தமுத்துமணி, சொன்ன கேளு. வீட்டுல ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் நடந்திருக்கிற நேரம் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? பாரு, அந்த பிள்ளைக்கு நீ தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் பண்ணணும். இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? அப்ப பையனுக்கு அம்மாவே விட்டுட்டு போயிட்டீங்க, அப்படித்தானே? சரி சரி, தெரியாம நடந்து வச்சு எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், போதுமா? இனிமேல் இந்த கல்யாணத்துல நீ இல்லாம ஒண்ணுமே நடக்காது, சரியா? சரி வா, மாவிற்கு உனக்கு தோசை சுட்டு தரேன் வா. உங்களுக்கு நாங்கள் எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டோம் தான். இட்லி பூரி பொங்கல் வடை, நல்ல சாப்பாடு. நீ மட்டும் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன்னு வை, அப்பவே உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்போம். நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். சரி இப்போயும் ஒன்றும் இல்லை, வா தோசை சுட்டு தரேன், சாப்பிடலாம் வா. எப்பா நல்ல வேலை. அண்ணா வாயை கொஞ்சம் குறை என்ன சொல்லி வைங்க உங்க தங்கச்சி கிட்ட. எங்க போனாலும் மானத்தை வாங்குறா. போ போ, நாங்க பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம், இவன் நேத்து வந்துகிட்டு. ஏய் என்ன நீ அங்க வந்துகிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்ன மாதிரிடா பேசினேன்? ஒரு வார்த்தையாவது தப்பா பேசுனேனா சொல்லு? இடம் பார்த்து ஆளு பார்த்து பேசணும். சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக என்னத்தையாவது பேசிட்டு இருக்க கூடாது.
அதாவது நீங்க பண்றது எல்லாத்தையும் பூசி பூசி முழுகணும். சி, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவான். இவ்வளவு நேரம் அப்புறம் நீ பேசுன? சி, பா. டேய் நடுவனே, சின்னவனே, நான் ஏதாவது தப்பா பேசுறேனாடா? டேடா சின்னவனே, உன்னே தான். இங்க பாரு, உன் வம்புக்கே நான் வரல. ஒழுங்கா கல்யாணம் பண்ணமா புருஷன் வீட்டுக்கு போனோமா வாழ்ந்தமான்னு இரு. போற இடத்துலயும் 7:30 கூட்டிக்கிட்டு எங்களை இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காத. நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணையா? அங்க பொண்ணு வீட்டுல அத்தனை பேர் முன்னாடி வச்சு நடுவனை அவமானப்படுத்தினையா? அவன் வெளியே வந்து கத்துறான் என்கிட்ட. ஏண்டா அவன் பேசுனதெல்லாம் உன்கிட்ட சொல்லலையா? அவன் என்ன பேசியிருக்கான்? உங்க பொண்ணு உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், நான் பாக்குற வேலைக்கும் அது அழகு இல்லைன்னு சொல்லியிருக்கான். இதுல என்ன தப்பு? அடே, அவன் பாக்குற வேலையை மென்ஷன் பண்ணி அவன் சொல்றான். நான் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. அது அவன் விருப்பம், நீ எதுக்கு அதுக்குள்ள மூக்க நுழைக்கிற? அவன் சபையில வந்து நின்னுக்கிட்டு ரொம்ப நல்லவே மாதிரி நடிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அதுவும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லலையே, என் பார்ட்னர் கிட்ட மட்டும்தான் சொன்னேன். உன் பார்ட்னரா? அது யாரு? எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தரை பார்த்து வச்சிருக்கீங்கல்லடா, அவர்தான். அட லூசு, அவர் தானே பொண்ணுக்கு தம்பி, அவர் தானே கல்யாணத்தை எடுத்து செய்யறாரு. அப்ப அவர்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க மெயினா? அப்ப நடுவன் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல, நான் பேசுனதுதான் தப்பு, அப்படித்தானே? ஆமா, நீ பேசுனதுதான் தப்பு. சரி சொல்லிட்டேல, போ கிளம்பு. மூஞ்ச பாரு, வந்து சேர்ந்துருக்கு எங்களுக்குன்னு. நான் சூக்கா இருக்க தெரிய மாட்டேங்குது இன்னும் உனக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போறான் விளக்கண்ண. போடா வேப்பண்ண. ஆ, நான் என்ன தப்பு பண்றேன்னு எல்லாரும் என்னையவே குத்தம் சொல்றாங்கன்னு தெரியல. பார்ட்னரும் அப்படிதான் சொன்னாரு, அப்படிலாம் பேசாதீங்கன்னு. ஒருவேளை பேசக்கூடாதோ? எல்லாத்தையும் மூடி மூடி முழுகணுமோ? ஏன் பாப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் பெரியம்மா? இல்ல, அவங்கள பாக்குறதுக்கும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கும் ரொம்ப பிரச்சனை இல்லை குடும்பம் மாதிரி தெரியுதுடா. மாப்பிள்ளை பையன் ஆள் அழகா அம்சமா இருக்காருங்கிறதுக்காக மயங்கிட்டியோ? அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா, நல்ல குடும்பம்தான். இல்லை, நல்ல குடும்பங்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாத குடும்பங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கலாம் பெரியம்மா. இல்லை பெரியம்மா, இப்படியெல்லாம் கேட்குறாங்களேன்னு தப்பாக நினச்சிக்கிடாத. அந்த மாப்பிள்ளையை ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. நீ கேட்ட மாதிரி அஜித் மாதிரி இருக்காருன்னு அப்படியே மயங்கிட்டியோ? இருக்கலாம். என்ன இப்படி பட்டும் படாமலும் பதில் சொல்லிட்டு இருக்க? பெரியம்மா கேட்டால் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டியோ? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா. எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சது. தம்பி விசாரித்ததுலையும் நல்ல மாப்பிள்ளைன்னு தான் சொல்கிறான். அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஓ, நாத்தனார் பிள்ளை, அதான் மலர் பிள்ளை. அந்த பிள்ளைய பற்றியா, அவங்க அண்ணனை பற்றி, அவங்க குடும்பத்தை பற்றி ஏதாவது கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொருத்தவங்க பார்க்குற பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பெரியம்மா. இப்போ மலரையே எடுத்துக்கங்க. முதல்ல என் தம்பி அவளுக்கு பார்க்கறதுக்கு கரடு முரடாக தெரிஞ்சிருக்கான். ஆனால் இப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவுக்கு பிடிச்சிருக்குல்ல. அது ஏன் மலர் பிள்ளை பார்த்த பார்வை அப்படி. அன்னைக்கு பிடிக்கல, இப்போ பழக பழக பிடிச்சிருச்சுல்ல, அதுவும் முத்தம் கொடுக்குற அளவுக்கு. அந்த மாதிரி தான். வெளியே பார்க்கறதுக்கு பலாப்பழ தோல் மாதிரி கரடு முரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சொல்ல இனிப்பாக கூட இருக்கலாம். யார் கண்டா? அப்படின்னு நம்பி உரிச்சு பார்க்கறதுக்கு இது ஒன்றும் பலாப்பழம் கிடையாதுல்ல பாப்பா, வாழ்க்கையில். பெரியம்மா, என் தம்பி ஒன்று அடிக்கடி சொல்லுவான், இந்த உலகத்தில் யாருமே முழுக்க முழுக்க நல்லவங்களும் கிடையாது, யாருமே முழுக்க முழுக்க கெட்டவங்களும் கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள அந்தந்த மாதிரி காட்டுதுன்னு சொல்லுவான். நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான், கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான்னு என் தம்பி சொல்லுவான். ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் யோசித்து பயப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. என் தம்பி நல்லா விசாரிச்சிட்டான் அவரை பற்றி. வேலை பார்க்குற இடத்துல கை சுத்தம், வேலையும் சுத்தம், எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாது. வீட்லேயும் அப்படித்தான். சும்மா சும்மா கோவப்படுறதுனாலையும் எதுக்கெடுத்தாலும் கை நீட்டி அடிக்கிறதுனாலையும் ஒருத்தர் கெட்டவர் ஆயிட முடியாது. அவர் வேலை அப்படி, அதனால அந்த மாதிரியே குணம் அவருக்கு இருந்திருக்கலாம். இல்லை அந்த மாதிரியே குணம் இருக்கிறதுனால அந்த வேலையை அவர் சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். எது வேணாலும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு பெரியம்மா, நான் பார்த்துக்குவேன். என்னமாடா கண்ணு, நீ தெளிவாக இருந்தேன்னா சேர்த்தான். பெரியம்மாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, உங்ககிட்ட பேசிட்டே தேவலான்னு நினச்சேன், அதான் கேட்டுட்டேன். தப்பாக நினச்சிக்கிடாத. சரிங்க பெரியம்மா. அப்புறம் அவங்க உனக்கு வந்து பூ வச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு. நம்ம எப்போ மலர் பிள்ளைக்கு பூ வைக்க போகிறோம்? தம்பிக்கிட்ட கேட்போம் பெரியம்மா, ஐயாக்கிட்டையும் ஆத்தாக்கிட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாள் குறிப்போம். எதுக்கு? வாங்க மைனரே, எங்கே போனீங்க எவ்வளோ நேரம்? அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்து. எது? கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஆமா, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல.
ஐயா முத்துக்கண்ணு, என்னையா பூ வச்சதுக்கு அப்புறம் வந்து இப்படி பேசிட்டு இருக்க? அது சரி, அக்காவுக்கும் அந்த ஜிகேவுக்கும் வேணா கல்யாணம் நடந்துட்டு போகட்டும். ஆனா என் அண்ணனுக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஏன்டா? எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. என்னமோ என்னை சீக்கிரமா பட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பு, எங்க மைனி இங்க வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்ன பிடிக்கல? இங்க பாரு, அந்த பொண்ணு தான் எனக்கு மைனியா வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. ஆனா உன் அண்ணனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணுக்கு உன் அண்ணனை பிடிச்சிருக்கு. ஆமா, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற அளவுக்கு. ஏய், இங்க பாரு, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஏன்டா? அந்த பொண்ணுகிட்ட எங்கேயாவது போய் வம்பு வளர்த்தியா? எல்லாரும் இப்படியே கேட்காதீங்க. இங்க பாரு, அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் கழுத்துல கத்திய வச்சு ஒரே குத்து. நான் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அந்த கத்தியை அப்படியே தூக்கி போடுது, என் பைக்கு மேல வந்து விழுது. அந்த கத்தி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் தலையில விழுந்திருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணு கத்தியை வச்சு குத்துனது எல்லாம் சரி இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். நான் அந்த இடத்துல தானே இருந்தேன். அந்த ஆளு ஒருத்தன் இருந்தான். அவன் அந்த பொண்ணு கழுத்துல கத்திய வச்சான். பதிலுக்கு அந்த பொண்ணு அந்த கத்திய திருப்பி அவன் கழுத்துல வச்சிருச்சு. யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்ல? நீ பக்கத்துல தானே இருந்த, போய் ஹெல்ப் பண்ணி இருக்க வேண்டியதானே? ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படியெல்லாம் அந்த பொண்ணே பண்ணிடுச்சு. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி யார் ஹெல்ப்பையும் எதிர்பார்க்காம அந்த பொண்ணு தன்னை தானே காப்பாத்திக்கிடுச்சு. இதை உங்க அண்ணன்லாம் பாராட்டி இருக்கான். அதுக்கு தான் அந்த பொண்ணு உங்க அண்ணனுக்கு முத்தமெல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு தானா எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணு முத்தம் கொடுத்துச்சு? ஆமா, அன்னைக்கு கேட்டு பூரிச்சு போனேன். இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா? நீயே சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ இதை சொல்லு, அந்த ஏரியா பக்கம் உனக்கு என்ன வேலை? அது என்ன எல்லாரும் சுத்தி சுத்தி இதே கேக்குறீங்க? வேற யார் கேட்டாங்க? யாரும் கேட்கல. இங்க பாரு, இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா? முடியாது. பாப்பா பாப்பா ப்ளீஸ் பாப்பா, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணு எனக்கு மைனியா வர வேண்டாம். அந்த பொண்ணை விட்டுட்டு வேற எந்த பொண்ணுனாலும் சரி, என் அண்ணனுக்கு பார்த்து கட்டி வைப்போம். அந்த பொண்ணு மட்டும் வேண்டாம். இப்ப என்னத்துக்கு மாடு இந்த கொண்டுட்டுற? ஐயா முத்துக்கண்ணு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு பேசி முடிச்சு இந்த பூ வைக்கிற வரைக்கும் போயாச்சியா? இப்ப பாரு, அந்த பொண்ணுக்கு என்னைக்கு பூ வைக்கலான்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துக்கிட்டு கல்யாணம் வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பேசி முடிச்சாச்சுப்பா. எல்லாத்தையும் விட உங்க அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா? உங்க அண்ணன் கிட்ட போய் பேசு. அண்ணங்கிட்ட பாப்பா நீ ஏதாவது பண்ணு. நீ சொல்லு, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லைன்னு சொல்லு. அந்த பொண்ணை நீ கட்டிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லடா தம்பி அப்படின்னு உன் தம்பி கிட்ட சொல்லு. முடியாது. என்னப்பா பிரச்சனை உனக்கு? எனக்கு அந்த பொண்ணு தான் பிரச்சனை. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. என்ன பாப்பா இப்படி சொல்றான்? இவனுக்கு வர வேலை கழுத என்ன? எங்கேயாவது போய் அந்த பிள்ளைகிட்ட வம்பெழுத்திருப்பான். ஏய், நீ என்ன பாத்தியா வந்து? அப்புறம் எதுக்கு பிடிக்கல? அந்த பொண்ணு தன்னைத்தானே காப்பாத்தி இருக்கு தைரியமா. அதை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டதான் செய்வாங்க. பிடிக்கலன்னா அப்ப வேற ஏதோ காரணம் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கோ பாப்பா, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அது ஒரு அடங்காப்பிடாரி. இல்லையே, அப்படியெல்லாம் அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலையே. உங்க அண்ணன் ஒரு சொல்லு சொன்னா சரின்னு கேட்டுக்கிறாளே. எல்லாம் நடிப்பு. டேய், அந்த பொண்ணு கூட ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி சொல்ற. உனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு கதை பார்த்துருக்க? நான்லாம் ஒருத்தவங்களை ஒருக்க பார்த்தாலே அவங்களோட ஃபுல் கேரக்டரையும் சொல்லிடுவேன் தெரியுமா? ஆமா, கிழிச்சிருவேன். அவங்க பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கும் இல்லாம, பூ வைக்க வர்ற அன்னைக்கும் இல்லாம, இப்போ வந்து புதுசு புதுசா என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் மாடு. போய் கை கால் முகம் கழுவிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஓடு. இட்லி பூரி பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சிருக்க உனக்கு. உங்க அண்ணன் நீ வரட்டும் தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போய் கையை கால கழுவிட்டு வா, சாப்பிடலாம். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இப்போ சாப்பாடு ஒண்ணுதான் முக்கியமா? என் வாழ்க்கையே நாசமா போக போகுது. உன் வாழ்க்கை என்னத்துக்கு மாடு நாசமா போக போகுது? நீ அந்த பொண்ணை கட்ட போற? அந்த பொண்ணு யாருக்குமே அடங்காது. அந்த பொண்ணு எனக்கு மைனியா வேண்டாம். ஏய், என்ன எல்லாரும் நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துக்கிட்டு உனக்கு அடங்கியே இருப்பாங்கன்னு நினைப்பா? அப்படியெல்லாம் ஒரு பொண்ணை செஞ்சுதான் கொண்டு வரணும் உனக்கு. மரியாதையா ஓடி போயிரு. உங்க அண்ணன் கேட்டான்னா தூக்கி போட்டு 4 மிதி மிதிப்பா உன்னைய. அப்புறம் கனவு நனவாய் போகும். ஓடி இறங்கிட்டு. அடிச்சிருச்சு உன் போனு. எடுத்துட்டு நடைய கட்டு. எங்களுக்கும் காது கேட்கும். அப்போ கல்யாணத்தை நிறுத்த மாட்ட? காது கேட்கும், ஆனா மூளை தான் வேலை செய்யாது. அப்பப்ப கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கைய கால கழுவிட்டு வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு 10 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட வர்ற. ஏப்பா, என்ன பாப்பா இப்படி சொல்லிட்டு போறான்?
இவனுக்கு வர வேலை கழுத என்ன இருக்கு? எங்கேயாவது போய் அந்த பிள்ளை கிட்ட வம்பிழுத்திருப்பான். சே நம்ம முத்துக்கண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். தங்கமான பிள்ளை. ஆமாம்மா, ரொம்ப தங்கமான பிள்ளை தான். சரி பாப்பா சொல்லு, மலருக்கு எப்போ நம்ம பூ வைக்க போகிறோம்? தம்பிக்கிட்ட கேட்போம் பெரியம்மா, கேட்டுட்டு சொல்கிறேன். சரி. அப்போ நானும் போய் அரவிந்தனை சாப்பிட வைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கேன். இங்கே சாப்பிட வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதம். இவனுக்கும் பெருசாக அவன் ஆடுறான். எவனுமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவன் கிடையாது பெரியம்மா. நம்ம தான் நடுவில் கிடந்து பட வேண்டியதாக இருக்குது. விக்கி வந்துட்டானா பெரியம்மா? இல்லை, இன்னைக்கு அவன் மத்தியானம் போனவன். நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனான். அண்ணன்கிட்ட சொல்லிடுங்கம்மான்னு சொன்னான். நான் நீ சொல்லிட்டு போடா அப்படின்னு கருப்பங்கிட்ட சொல்லியிருப்பான். சரிங்க பெரியம்மா, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் முதல்ல இவனை சாப்பிட வைக்கிறேன். சரி போங்க, நான் இந்த மாடை என்னன்னு பார்க்குறேன். சரி பாரு. ஹலோ, சொல்லு. எம்கே சார், நான் வெண்ணிலா பேசுகிறேன். தெரியுது, சொல்லு. என்ன? எம்கே சார், உங்கள் வீட்டில் இப்போ இட்லி, பூரி, பொங்கல், வடை எல்லாமா சாப்பிட்றதுக்கு? அப்படிதான் எங்க அக்கா சொன்னா. நான் இன்னும் சாப்பிடல. என்ன, எதுக்கு கேக்குற? இல்லை, எங்கள் அம்மா எங்கள் மைனிங்க எல்லாரும் சொன்னாங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருந்ததாம். திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வாயெல்லாம் ஊறுது. ஆமாம், அந்த சாப்பாடெல்லாம் வீட்டில் செஞ்சீங்களா இல்லைன்னா கடையில் வாங்கினீங்களா? எம்கே சார், வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினதா? ஏண்டி, இங்க அவன் என்ன கடுப்புல இருக்கான்? உனக்கு இப்ப இந்த சாப்பாடு எங்க வாங்கினது, எங்க செஞ்சதுன்னு தெரியணுமா? இல்லைடா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்கள் அம்மாவும் மைனியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வாயெல்லாம் ஊறுது. கடையில் வாங்கினது தானே தெரிஞ்சா, எந்த கடைன்னு தெரிஞ்சா நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லாமா? அதுக்கு தான் கேட்குறேன். எம்கே சார், எம்கே சார் கேட்குதா நான் பேசுறது? உன் கூட சகவாசம் வச்சுக்கிட்டதுக்கு நான் இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எனக்கு தெரியல. ஏன், நான் என்ன பண்ணேன்? தடவை எங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது நீ ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்ட. அன்னைக்கே நான் வீட்டுல இருந்திருந்தேன்னு வையேன், இந்த விஷயமே நடக்க விட்டு இருந்திருக்க மாட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ உன்னால இந்த கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன அதனால? என்ன அதனாலன்னா, அந்த ஸ்பானர் என் வீட்டுக்கு வரப்போகுது. அதுவும் எனக்கு மைனியா. அதனால என்ன? அதனால என்னவா? ஓ, சும்மாவே உங்க காதை பிடிச்சு அந்த திருகி இருக்காங்க. அதனால தானே ஸ்பானர்னே பேர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்போ உங்க மைனியா வந்தா உங்களை ரொம்ப திருகுவாங்களா காதை பிடிச்சு? அச்சோ, பாவம் சார் நீங்க. ஏய், நீ நிஜமாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? நான் என்ன பண்ணேன்? சும்மா தாயே, நீ ஒண்ணும் பண்ணல. விடு. இப்ப எதுக்கு கால் பண்ண? அதான் அந்த இட்லி, பூரி, பொங்கல், வடை எங்க வாங்கினாங்கன்னு உங்க அண்ணங்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இங்க பாரு நிலா பாப்பா, நீ மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னு வையேன், உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். ஏன்? ஏன், இதுக்கு முன்னாடி நீ இட்லி, பூரி, பொங்கல், வடை இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? இல்ல, சாப்பிட்ருக்கேன். எங்க வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. ஆனாலும் கடை சாப்பாடுன்னா நல்லா இருக்குமே. நம்ம கூட அன்னைக்கு சாப்பிட்டோமே. அப்புறம் கல்யாண வீட்டு சாப்பாடுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேஸ்ட் ஆயிருமா. எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் கல்யாண வீட்டுக்கு எங்கள் அம்மா மைனியெல்லாம் போனாங்கன்னா எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் என்னையத்தான் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. உங்கள் வீட்டில் அந்த சாப்பாடு எங்கே வாங்கினாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு வாரீங்களா? நாளைக்கு நம்ம போய் சாப்பிடுவோம். அதான் இங்க அவன் என்ன கவலையில இருக்கான்? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. எனக்கு வாழ்வா சாவான்னு தெரியாத ஒரு போராட்டத்துல இருக்கேன். ஆனா உனக்கு என்ன ஒரு கவலைன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எம்கே சார். எம்கே சார், இந்த எனக்கு இவ்வளோ நகை போடுறதுக்கும் பட்டு தாவணியாக கட்டி விடுறதுக்கும் ஒரு பிளான் போட்டு அதிலேருந்து என்னை ரிலீஃப் பண்ணி விட்டீங்கல்ல, அது மாதிரி இன்னொரு பிளான் போட்டு எங்கள் அம்மா எங்கள் மைனி அவங்கெல்லாம் எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே செய்கிறீங்களா? ஒரு நல்ல பிளானாக போட்டு தரீங்களா? அதான் பாப்பா, நீ மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னு வையேன், உன்னை கொண்டு புதைச்சிட்டு தான் அடுத்த வேலை. எம்கே சார், நீங்க வருத்தப்படாதீங்க எம்கே சார். அந்த அக்கா நிஜமாவே நல்ல அக்கா. ஆமா, நொல்ல அக்கா. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, ஐடியா கேட்கறேல, அந்த ஐடியாவை அந்த நொல்ல அக்கா கிட்டே போய் கேளு. போ, வை போன. எம்கே சார், எம்கே சார். சரியான திண்ணி பண்டாரம். இங்க அவன் என்ன கவலையில இருக்கான்னு தெரியாம. இப்ப என்ன பண்றது? அண்ணன் கிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்த சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீ என்ன பண்ணன்னு தான் கேட்கிறாரு. இந்த கருப்பாய் கிட்ட போய் சொன்னாலும் அவளும் அப்படியே தான். தம்பிக்கேத்த அக்கா.
ச்சே, இவங்க 2 பேருக்கும் நடுவுல நான் தான் பாவம். என்ன மட்டும் இந்த வீட்ல பெத்தாங்களா இல்லைன்னா குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்தாங்களான்னே தெரியல. எல்லாருமே சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க. இதுல பத்தா குறைக்க அந்த ஸ்பேனர் வேற இந்த வீட்டுக்கு வரப்போகுது. என்ன பண்ணலாம் எம்கே? நீயா களத்துல இறங்கி ஏதாவது பண்ண தாண்டா உண்டு. யாரையும் நம்பாத. உனக்கு ஒண்ணுன்னா நீ தான் இறங்கி போராடணும். போராடுடா, போராடு. உன் சொல் பேச்சு கேட்குற மாதிரி, உனக்கு அடங்கி இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், உனக்கு மைனியா வரணும். இந்த கருப்பாயே அடிக்கடி நம்மக்கிட்ட எதிர்வா. அதனாலதான் அவளை சீக்கிரமா கட்டி கொடுத்து பேக் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா அவளை விட ஒரு பெரிய அடங்காப்படாரி இந்த வீட்டுக்கு இப்ப வரப்போகுது. போச்சு, இந்த கொடுமை அதிகமாயிரும். இந்த உலகத்துல பெண்களுக்கு ஏற்படுற அநீதியையும் கொடுமைகளையும் தட்டி கேட்கறதுக்கு மாதர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ஆண்களுக்கு நடக்கிற கொடுமையையும் அநீதியையும் தட்டி கேட்கறதுக்கு ஆடவர் சங்கம்னு ஒண்ணு இருக்கா? இல்ல, இல்லவே இல்ல. அதனால நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம தான் போராடணும் எம்கே. போராடணும். போராடுவோம்டா, போராடுவோம். இந்த எம்கே களத்துல இறங்க போறான்டா. வாங்க மிஸ்டர் முத்துக்காளை. மனசுல என்ன பெரிய படையப்பான்னு நினைப்போ? ஓஹோ, அப்போ நான் வருவேன்னு முன்னக்கூடியே தெரியும். கண்டுபிடிச்சிட்டே என்ன? நான் படையப்பா இல்லதான், ஆனா நீ நீலாம்பரி தான். சரி, இருந்துட்டு போறேன். ஆமா, என்ன பாக்குறதுக்கு தானே என்னோட எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. அப்புறம் எதுக்கு எனக்கு பயந்து போய் என் பின்னாடி நிக்கிற? முன்னாடி வா, தைரியம் இருந்தா. எது பயந்து போய் பின்னாடி போய் நின்னா? கொஞ்சம் ஸ்டைல் காட்டினேன், மாஸ். அதெல்லாம் இங்க ஏன் முன்னாடி காட்டக்கூடாது, சரியா? சரி, எதுக்கு வந்த? இதோ பார், எனக்கு எந்த விஷயத்தையும் சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு பிடிக்காது. நேரடியா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு டான்னு பேசுறதுக்கு தான் பிடிக்கும். சரி, பேசு. அதுக்கு முன்னாடி நான் இங்க வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? யார் சொல்லியிருப்பாங்கன்னு நீயே கெஸ் பண்ணு. மேபி என்னோட அக்கா. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பிகாஸ் ஐ எம் எம்கே. எங்க அக்கா ஒரு பிசாசுன்னா நீ ஒரு கொல்லிவாய் பிசாசு. எங்க அக்கா ஒரு பிடாரின்னா நீ ஒரு அடங்கா பிடாரி. ஸோ உனக்கு அவ தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் கெஸ் பண்ணேன். ஓஹோ, சரி, வந்த விஷயத்த சொல்லு. நான் வந்த விஷயம், நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, அதுதான். புரியல. இதோ பார், உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. உனக்கும் எனக்கும் ஆகாது. ஏன்னா நீ என் காதை பிடிச்சு திருகி இருக்க. இது வரைக்கும் யாரும் என் மேல கை வச்சதில்ல. என் மேல கை வச்ச பொண்ணு, ஆளு நீதான். நீ என் வீட்டுக்கு என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு, எனக்கு மைனியா வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓஹோ, மீறி வந்தா? மீறி வந்தாவா? என்ன மீறி என் வீட்டுக்குள்ள நீ எப்படி வர்றேன்னு பாப்போம். சரி, பாரு. அப்ப எதுக்கு இங்க வந்து இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நீயா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா உனக்கு மரியாதை. நானா நிறுத்தினேன்னு வையேன், உனக்கு ரொம்ப அசிங்கமா போகும். போனா போகுது, பொண்ணாச்சேன்னு தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை பண்றதுக்காக வந்தேன். தோபார், என் அண்ணனோட லைஃபை விட்டு விலகிடு. முடியாது. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். தோபார், என்னை எதிர்த்து பேசின யாரும், என் காதை பிடிச்சு திருகின ஒரு பொண்ணும், அதாவது நீயும், இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏண்டா பித்தலாட்டக்காரா? எது பித்தலாட்டக்காரனா? நானா? நீதான்டா. ஆமா, என்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்ன? எப்படி நீங்க இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்களா? உங்க வீடு எங்க இருக்கு? சென்னைக்கு அந்த பக்கம் இருக்கா? ஆமா, காதை பிடிச்சு திருகுனேன்னு சொல்றையே, எதுக்கு காதை பிடிச்சு திருகுனேன்னு மறந்து போயிட்டியா? நீ என் காதை பிடிச்சு திருகுனது இன்னமும் எனக்கு வலிக்குது. அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல நான் மறப்பேன்? அப்படின்னா ஞாபகம் இருக்கு. அப்போ நீ பண்ணது தப்பு தானே? நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து சொன்னாளா? சொல்லு, அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து சொன்னாளா இவன் என்ன கலாட்டா பண்றான், நீ வந்து இவனை காதை பிடிச்சு திருக்கி என்ன ஏதுன்னு கேளுன்னு? அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து சொன்னாளா? ஸ்பேனரு. ஸ்பேனரா? அது நீதான். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லல, ஆனா எனக்கு வேற இடத்துல இருந்து தகவல் வந்தது. வேற யாரோ சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு ரூமரை வச்சுக்கிட்டு அது எப்படி நீ வந்து என் காதை பிடிச்சு திருக்கலாம்?
எங்க அநியாயம் நடந்தாலும் அந்த விஷயம் என் காதுக்கு வந்தா அங்க போய் தட்டி கேட்பாடா இந்த மலர்விழி. அதுவும் ஒரு பொண்ணுக்கு, முக்கியமா எங்க ஏரியாவில், அதுவும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? அதனால தான் வந்தேன். போனா போகுதுன்னு உன் காதை பிடிச்சி திருகினதோடு நிறுத்திட்டேன். இல்லைன்னு வையேன், 2 காதலையும் ஓட்டையை போட்டு கயிறை கட்டி மரத்துல தொங்க விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போயிருந்திருப்பேன். ஏதோ அன்னைக்கு உனக்கு நல்ல நேரம், அதனால நீ தப்பிச்ச மவனே. எம்மா, இந்த ஸ்பேனர் எங்க அண்ணனை மாதிரியே பேசுது. ஆனாலும் எம்கே பயத்தை வெளியே காட்டாதடா, கெத்தாரு. ஏய் தோ பார், உனக்கு லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இந்த கல்யாணத்தை மரியாதையா நீயே நிப்பாட்டிரு. எங்க அண்ணனை பிடிக்கல, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீயா ஒதுங்கிக்கிட்டேனா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவ? இந்த எம்கே சொல் பேச்சு கேட்காம இந்த எம்கேவை பகச்சுக்கிட்டா அதோட பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சதா ஸ்பேனரே? புரிஞ்சது கொழுந்தனாரே. கொழுந்தனாரா? இங்க பார், யாருக்கு யார் கொழுந்தனாரு? எனக்கு தான், நீ தான். அது உன் கனவுலையும் நடக்காது. இந்த எம்கேக்கு மைனியா வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உன்கிட்ட இல்ல. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் மட்டும்தான் உனக்கு மைனியா வருவேன். நீ மட்டும் எனக்கு மைனியா வந்தேன்னு வையேன், கண்ணா பின்னான்னு உருள்ற அந்த கண்ணு மூலி 2ஐயும் நோண்டி உன் கையில கொடுக்க மாட்டேன். நானா குழி தோண்டி புதைச்சிருவேன். நான் உனக்கு மைனியா வரத்தான் போறேன். வந்து வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுற அந்த நாக்கு அறுத்து 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 பஜ்ஜி போட்டுருவேன். பச்சி போட்டுருவியா? ஏம்மா, இந்த ஸ்பேனர் செஞ்சாலும் செய்யும். கசாப்பு கடைக்காரன் கழுத்துலயே கத்திய வச்சு குத்துன ஆளு தானே. எம்கே, உன் நிலைமைய பாத்தியாடா? என்னதான் நம்ம அக்கா ஒரு அடங்காப்படாரியா இருந்தாலும் அவளையே அரட்டி மிரட்டி உருட்டி வேலை வாங்கின ஆளுடா நீ. கடைசியில இந்த ஸ்பேனர் கிட்டயா போய் நீ சிக்கணும். கொழுந்தனாரே, என்ன மேல பாக்குறீங்க? அங்க என்ன தெரிகிறது? ஆணவத்துல ஆடுற பொம்பளையும் அதிகாரமா பேசுற நீயும் என்னைக்குமே உருப்பட மாட்டீங்க. நீ வரும்போது நிறைய படம் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு தெரியுது. டயலாக் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்க. ஆனா அது எதுவுமே இங்கே என்கிட்ட செல்லுபடி ஆகாது. உனக்கு ஒன்று தெரியுமா? நானும் உங்க அண்ணனும் லவ் பண்றோம். சீ, லவ்வா? அதுவும் உன்னையா? எங்க அண்ணனா? நெவர், இருக்காது, நோ சான்ஸ். நிஜமா தாண்டா பையா? இங்க பாரு, ஐம் எம்கே, கால் மீ எம்கே. உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது. எனக்கு வாயில் என்ன வருதோ அப்படித்தான் நான் கூப்பிடுவேன். நானும் உங்கள் அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணுறோம். இது அரேஞ்ச் மேரேஜ் இல்லை, லவ் மேரேஜ். காதல் கல்யாணத்தை பிரிக்க நினைக்காதீங்க கொழுந்தனாரே. சரி கொழுந்தனாரே, எனக்கு ஷோவுக்கு நேரமாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி சட்டையெல்லாம் மேலே ஏற்றி விட்டு காலரையெல்லாம் தூக்கி விட்டு கையை முறுக்கிக்கிட்டு வந்து இப்படி என்கிட்ட சண்டைக்கு நிற்காம சமத்த வீட்டுக்கு போய் மைனி வரப்போகிறேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி மைனியை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. சரியாப்பா? அதை விட்டுட்டு இப்படி என்னை உருட்டி மிரட்டி பயமுறுத்தி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இங்கே வந்து நிற்கக்கூடாது. புரிஞ்சுதா? மைனி யாரு என்னன்னு தெரியும்ல? போங்க, போய் சமத்த காலேஜில் போய் உட்காந்து படிங்க. காலேஜில் ஏதாவது பிரச்சனைன்னா ஒரே ஃபோன் கால் மைனிக்கு, ஓகேவா? நான் அங்கே வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுவேன். சமத்த போய் படிங்க, போங்க. மலரக்கா, முத்து வாடா. ஏண்டா, நீ கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல? எனக்கே தெரியாது முத்து. முதல்ல சிப்ப. என்ன விக்கி? மலரக்கா, என் ஷோ முடிஞ்சிருச்சு. ஆட் போட்டு விட்டுருக்கேன். ஆட் முடிய போகுது. உங்க ஷோ ஆரம்பிக்க போகுது, வாங்க. ஆட் முடிஞ்ச உடனே ஒரு சாங் ப்ளே ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் அதை வந்துடுறேன், நீ போ. ஓகே. ஆட் முடிஞ்சதும் அந்த சாங் அப்படியே ப்ளே ஆகட்டும், விட்டுரு, நான் வந்துடுறேன். சரிங்கக்கா, என்ன சாங்னு நானும் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் கொழுந்தனாரே, இருந்து மைனியோட ஷோவோட முதல் சாங்கை கேட்டுட்டு போங்க. கொழுந்தனாரே, வரட்டுமா? இருந்து மொத்த ஷோவையும் நிதானமா கேட்டுட்டு போங்க. பாய். ஸ்பேனரு, உன்னை சும்மா விட மாட்டான் இந்த எம்கே. ரெடியாரு எல்லாத்துக்கும்.